Hey friends, welcome to Tamil சமையல். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 10 பல் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதையும் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்ச தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கறி மசாலா. தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானல் காய வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருந்த கறி மசாலா சேர்த்து அது பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிட்டு எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது போல் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியும் சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் பவுடரும் கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். அப்போ தான் பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜூஸியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், see you next video.